இதை பாருங்கள், இது வந்து மாதாவரத்தில் தான் ஒரு பார்க்கில் இருக்கு. இந்த பெரிய தொட்டி எதுக்கு கட்டினாங்க, ஏன் கட்டினாங்கன்னே தெரிய மாட்டுது. இதை பாருங்கள், பூட்டி இருக்கனால உள்ளே போக முடியல. ஒரு பல வருஷமாக இங்கே தான் இருக்குது. இது திமுக ஆட்சியில் வந்து கட்டினாங்க. இதை பார்க் மாதிரி ஒன்று கட்டினாங்க, ஏன்னு தெரியல. இது என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை கிளியர் பண்ணி விட்டு இந்த பார்க்கை என்ன ஆள் நடமாட மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய தொட்டி நீர் தேக்கத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே இந்த வரைக்கும் நான் இந்த டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். ஒன் டைம் கூட இது யூஸ் ஆன மாதிரி இல்லை, பூட்டி தான் இருக்கேன் எனி டைமு. இந்த மாதிரி தேவையில்லாத ஒன்று கட்டி வச்சுட்டு ஆக்கப்பூர்வமாக ஒன்று ரெடி பண்ணாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கட்டி வச்சு பணத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை, எல்லாமே தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தொட்டி வந்து தேவையில்லாத வேலை. அது அவ்வளோ பெரிய தொட்டி கழிச்சிடறேன். ஒன்று நீர் தேக்கத்துக்குலாம் இருக்கேன். இதுலேயே நான் இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கேன், டெய்லி வாக்கிங் போவேன். ஆனால் அந்த தொட்டியில் ஒரு வாட்டி கூட நான் தண்ணி நின்று பார்த்து அதை மக்களுக்கு யூஸ் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. மாதாவரம் பார்க்கில் இருக்குது ஹவுசிங் சென்டர், சரிங்களா? ஹவுசிங் சென்டர், இதை மெட்ரோ போகுது பாருங்கள் சைடில். இந்த ஏரியா தான் இது. இந்த ஏரியாவில் இந்த பார்க் மாதிரி வச்சு அது உள்ளே வந்து தொட்டி கட்டி வச்சுருக்காங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி தொட்டி தேவையில்லா ஏரியாலலாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக என்ன யூஸ் பண்ணுற மாதிரி வர கவர்மெண்ட்டு டிவி கேட்சில் அதை பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சொன்ன செகண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.